on the origin of species, சார்லஸ் டார்வின். இந்த குக்குபைட்டை கேட்கறது மூலமா அறிவியலோட ஒரு முக்கிய ஆரம்பகால படைப்பை பத்தி நீங்க புரிஞ்சுக்குவீங்க. பல புத்தகங்களை நம்ம ஆரம்பகால உயிரினங்கள் பத்தி நமக்கு சொன்னாலும் சார்லஸ் டார்வினோட படைப்பை பொறுத்த வரைக்கும் அவர் எழுதின ஆன் த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ், அதாவது உயிரினங்களின் தோற்றம் பத்தின புத்தகம் ஒரு ஆரம்பகால உயிர்கள் பத்தின புத்தகம்னு சொல்லப்படுவதை விடவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகமா கருதப்படுது. அவர் உருவாக்கின தியரி ஆஃப் எவாலுவேஷன், அதாவது பரிணாம வளர்ச்சி கோட்பாடு எல்லா காலத்திலையும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் மேல தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மாபெரும் கோட்பாடா இருந்து வருது. இன்னைக்கு அறிவியல ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றங்கள் மூலமா நாம ரொம்ப சௌகரியமான முறையில ஜெனடிக்ஸ், அதாவது மரபணுவியல் பத்தி தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஃபாசில், அதாவது புதைப்படிம கண்டுபிடிப்புகள் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புதிய தகவல்களோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி விஷயங்கள் டார்வின் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய தகவல்கள்ல இருக்கக்கூடிய இடைவெளிகளை நிரப்புது. இந்த குக்குபைட்டை கேட்கறது மூலமா நீங்க எப்படி புறா வளர்ப்பும் நேச்சுரல் செலக்ஷன், அதாவது இயற்கை தேர்வும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா இருக்கு என்பதையும், எப்படி உள்ளுணர்வுகளை நேச்சுரல் செலக்ஷன், அதாவது இயற்கை தேர்வு மூலமா விளக்க முடியும் என்பதையும், மனிதர்கள், எலிகள் மற்றும் வவ்வால்களுக்கு நடுவுல பொதுவா இருக்கக்கூடிய அம்சம் என்ன மற்றும் அந்த பொது அம்சத்தை நாம எப்படி நம்மளோட எலும்புகள்ல பார்ப்பது என்பதையும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. 1859 ஆண்டு எழுதப்பட்ட தி ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் புத்தகம் சார்லஸ் டார்வினோட மகத்தான படைப்பா கருதப்படுது. இந்த குக்குபைட் பிரம்மாண்டமான அளவுல வாழ்க்கைக்கான பன்மைத்துவம், வேற்றுமையும் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல வாழும் உயிரினங்களோட பண்புகள் எப்படி இயற்கை மூலமா தேர்ந்தெடுக்கப்படுது என்பதையும், விலங்குகளும் தாவரங்களும் எப்படி உலகம் முழுக்க பரவி இருக்கு என்பதையும் நமக்கு சொல்லித்தரும். எபிசோட் 1, கால்நடை, அதாவது மனிதர்கள் மூலமா வளர்க்கப்படும் உயிரினங்களோட இனப்பெருக்கம் மனிதர்கள் மூலமா தான் முடிவு செய்யப்படுது. வெவ்வேறு வீட்டு விலங்குகள் மற்றும் கால்நடைகளை பல வகைகளா பிரிச்சாலும் அந்த பிரிவுகள் எல்லாமே சாதாரண வேறுபாடுகளா மட்டும்தான் இருக்கும். உண்மையிலேயே அது எல்லாமே ஒரே வகையான உயிரினங்களை சேர்ந்ததா தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் ஒரே ஒரு பொதுவான மூதாதையர், அதாவது ஒரு சிங்கிள் காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து வந்த வழித்தோன்றல்கள் தான் உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு உதாரணம் சொல்ல நம்ம மனிதர்களுக்கு வேலை செய்யும் வகையில பழக்கப்படுத்தப்பட்ட புறாக்களோட பல்வேறு வகைகளை பத்தி பார்ப்போம். இதுல கடிதங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க பயன்படும் இங்கிலீஷ் கேரியர் பீஜியன் மாதிரியான புறா வகைகளுக்கு வழக்கத்துக்கு மாறா பெரிய கழுத்து இருக்கும். அதே மாதிரி ப்ரூனர் பவுடர் என்கிற இன்னொரு வகையை சேர்ந்த வளர்ப்பு புறாவுக்கு ரொம்ப விரிஞ்ச மார்பு பகுதி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இரண்டு புறா இனங்களை தாண்டி உலகம் முழுக்க இருக்கிற எல்லா புறா இனங்களுக்கும் வைல்ட் ராக் பீஜியன் அழைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட புறா வகையில இருந்து வந்த வழித்தோன்றல்களா தான் இருக்கு. அதாவது வைல்ட் ராக் பீஜியன் வகையை சேர்ந்த புறாவோட வாரிசுகளா தான் இருக்கு. பிளைஸ்டோசென்ஸ் காலத்துக்கு அப்புறமா மனிதர்கள் விலங்குகளை கட்டுப்படுத்தி அவங்களோட தேவைகளுக்காக வளர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம மனித குலம் அந்த விலங்கு இனங்கள்ல ஏற்பட்ட பல மாறுபாடுகளுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கு. பல நூற்றாண்டுகளா இதை நாம செஞ்சு வந்ததால நாம இந்த மிருக வளர்ப்பு செயல்முறையில ரொம்ப திறமசாலிகளா மாறி இருக்கோம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, புறா வளர்ப்பாளரா இருந்த சர் ஜான் செப்ரைட் 1846 வருஷம் இறந்து போனாரு. ஆனா அவரு இறக்கிறதுக்கு முன்னாடி அவரால 3 வருஷத்துக்குள்ள எந்த நிறத்துடனும் மற்றும் பேட்டர்ன், அதாவது வடிவத்துடனும் ஒரு புறா வகைய அவரால உருவாக்க முடியும்னு பெருமையா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இந்த மாதிரியான ஒரு செயல்முறைய நாம செலக்ஷன், அதாவது தேர்வு செயல்முறை மூலமா செய்ய முடியும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம இப்ப பார்ப்போம். ஒவ்வொரு உயிரினமும் அதுகிட்ட இருக்கிற அம்சங்கள் மூலமா பல வகைகளா வேறுபடுத்தப்பட்டு இருக்கு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நாய் இனங்கள்ல பக்ஸ்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நாய் வகை இருக்கு. அந்த நாய் வகை அதோட குள்ளமான வடிவம் மூலம், அதோட சதையில இருக்கும் சுருக்கங்கள் மூலமும் அடையாளப்படுத்தப்படுது. இந்த மாதிரியான ஒரு நாய் வகையை உருவாக்க நாய்களை வளர்க்கும் நபர்கள் முதல்ல ஒரு மோங்குரல் நாய்களோட குழுவை வளர்க்க தொடங்கணும். அதாவது கலப்பின நாய்களோட குழுவை வளர்க்க தொடங்கணும். இந்த வெவ்வேறு வகைகளை சேர்ந்த நாய்கள்ல இருந்து குட்டையான மற்றும் தோல்ல சுருக்கங்கள் இருக்கக்கூடிய நாய்களை தனியா பிரிச்சு எடுத்து அந்த நாய்களை மட்டும் இனப்பெருக்க செய்ய வைக்கணும். இந்த நாய்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த அம்மா அப்பா நாய்கள்ல இருக்கக்கூடிய பண்புகளை மரபியல் ரீதியா தன்னோட அம்சத்துல வச்சு இருக்கும். அதனால இந்த நாய்க்குட்டிகள் எல்லாமே சுருக்கங்கள் இருக்கக்கூடிய சதைகளையும் வழக்கமான நாய்களை விட குட்டையாகவும் இருக்கும். இப்படி முதல்ல பிறக்கிற நாய்க்குட்டிகளை திரும்பவும் குட்டையா சுருக்கமான தசைகள் இருக்கிற நாய்கள் கூட உடல் உறவு செய்ய வைக்கணும். அது மூலமா அது திரும்பவும் நாய்க்குட்டிகள் போடும். அது மூலமா அடுத்தடுத்து வர தலைமுறைகளை சேர்ந்த குட்டிகளுக்கு இந்த பண்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்துக்கு அப்புறமா இந்த நாய்க்குட்டிகள் எல்லாமே குட்டையாகவும் சுருக்கங்கள் இருக்கிற தசைகளோடும் ஒரு தனி வகையான உயிரின மாதிரியான தோற்றத்தோட பிறக்கும். அதுக்கப்புறம் இது காலப்போக்குல பக்கினத்தை சேர்ந்த நாய்களா பரிணாம வளர்ச்சி அடையும். இந்த செயல்முறைய நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது சாத்தியம் என்றாலும் கூட பெரும்பாலான தேர்வுகள் பெரிய அளவுல திட்டமிடப்படாம தான் நடைபெறும். உண்மையிலேயே சொல்லப்போனா நமக்கு அதிர்ச்சி அடை செய்யக்கூடிய விலங்குகளோட புதிய வகை இனப்பெருக்க விளைவுகள் எந்த ஒரு நோக்கமும் இல்லாம சுயமா ஏற்பட்டதா தான் இருக்கும். புறாக்களை வளர்க்கக்கூடிய ஒருத்தர் அவருக்கு தெரியாமலேயே நீளமான வாள்கள் இருக்கக்கூடிய 2 புறாக்கள் ஒன்னு சேர்ந்து இனப்பெருக்கம் செய்ய வைக்கிறத பத்தி யோசிச்சு பாருங்க. அவர் அந்த மாதிரி செய்யும் போது புறாக்களோட வால் பெருசா வளரும். அதே நேரத்துல அந்த வால் பகுதியில் இருக்கக்கூடிய எலும்பு அமைப்பிலையும் மாற்றங்கள் ஏற்படும். இதனாலதான் 100 வருஷங்களா ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட வகையான இனப்பெருக்க செயல்முறை மூலம் ஃபேன்டெயில் பீஜியன் எனப்படும் ஒரு புறா வகை உருவாச்சு. இந்த புறாக்களுக்கு மயில் மாதிரியே வால் பகுதி இருக்கும்.